ஏய் பொண்டாட்டி, என்னடி காலங்காத்தால இப்படி உம்மனு வந்து நின்றுட்டு இருக்க? ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு நல்லாவே தெரியாமோ நடந்ததெல்லாம் அவ்வளோ ஈஸியா உன்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. போக போக சரியாகும். ஆர் யூ ஷுவர்? நோ ப்ராப்ளம். அழுத்த காரடி நீ. அப்புறம் உனக்கு வீட்ல எல்லாம் பிடிச்சிருக்கா? நம்ம இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்குல்ல? அதை ஏன் கேட்குறீங்க? இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லாமோ, என்னோட ஒய்ஃப் எப்பவுமே சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும், அவ்வளோதான் வேணும். அப்புறம் உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, எப்படி வேணுமோ சொல்லு, எல்லாமே அதே மாதிரியே மாத்திடலாம். ஓகே? எனக்கு ஒன்றும் தேவையில்லை. பேசாம இவ கழுத்துல தாலி கட்டிருக்கலாமோ, இன்னும் செம்மையா இருந்திருப்பா. ஐயோ, இப்பவுமே இப்படி கடுப்பாகிறா. அப்போனா ஏன் வேணாம்? வேணானா விடுங்களேன். சரி, வீட்டுல சமையலுக்கு வீட்டு வேலைக்கெல்லாம் ஆள் வச்சிடலாமா? ஒன்றும் எனக்கு தேவையில்லை. ஓ, ஏன் ஏன் வேணும்? எப்படியும் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா நான் மறுபடியும் பழைய வாழ்க்கையை தானே வாழணும். அதுக்கு நான் இப்போவே அதையே பழகிக்கிறேன். புதுசாக எதுவும் நான் பழக விரும்பலை. இவளை எப்படி நம்மளை கடுப்பேத்தலான்னு திங்க் பண்ணி பேசுறா. சரி சரி, இவகிட்ட இப்போ கோபப்பட்டா வேலைக்கே ஆகாது. கண்ட்ரோல்டா ஆதி. மனசா, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்பவுமே சொல்ற ஒரே விஷயம், நான் எது பேசினாலும் என்கிட்ட குறுக்க பேசாத. நான் பேசி முடிக்கிற வரைக்கும் பொறுமையா இரு. இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும் தானே? இல்ல மறந்துட்டியா? என்ன இவன் அன்னைக்கு ஒரு நாள் ஆஃபீஸில் வச்சு பண்ணாத சொல்கிறானா? சரி, ரொம்ப யோசிக்காத. உனக்கு வீட்டு வேலைக்கு ஏதாவது உதவிக்கு ஆள் வேணும்னா சொல்லு, கண்டிப்பா நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். இல்லை வேணாம். எனக்கும் நீயும் நானும் மட்டும் தனியா இங்க வாழணும், அப்படியே சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசை. அதனாலதான் நான் யாரையுமே வைக்க வேணாம்னு யோசிச்சேன். பட் உனக்கு கஷ்டமா இருக்க கூடாதுன்னு தான் நான் கேட்டேன். பரவாயில்ல, உனக்கு கூட ஆசை இருக்கும் தானே, எல்லாம் உன் கையாலே எனக்கு பார்த்து செய்யணும்னு. லூசு. இல்லை இல்லை, என்னால் வீட்டு வேலையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. வீட்டு வேலைக்கு ஆள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. வாடி என் அழகி, நீ இததான் சொல்லுவேன்னு எனக்கு என்ன தெரியாதா? முடியாது, வீட்டு வேலைக்கெல்லாம் என்னால ஆள் வைக்க முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னால் வீட்டு வேலையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இவ்வளவு மக்காடி பொண்டாட்டி நீ. நான் எப்படி உன்னை கரெக்ட் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். உன்னோட ரூட் எனக்கு இப்ப தெரிஞ்சிச்சு. நீ இப்படி நான் எது சொன்னாலும் அதுக்கு எதிர்த்து செய்வ, அது மட்டும் எனக்கு தெரியுது. நீங்க ஒன்றும் யோசிக்க வேணாம், நான் முடிவு பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஏய், முடியாது. நான்லாம் உங்களுக்கு குக் பண்ண மாட்டேன். சரி சரி, அதை பத்தி நாம அப்புறம் பேசிக்கலாம். இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்பலாமா? நானே வந்துடுறேன். நான் டெய்லி ஜித்தன் கூட தானே வரேன், அதே மாதிரி எனக்கு வர தெரியும். ஓ, டெய்லியும் ஜித்தன் கூட வரலாம். ஆனா நீ இனிமே என்னோட வைஃப் எப்பவுமே என் கூட தான் இருக்கணும். நீயா வந்தா உனக்கு நல்லது. இல்ல உன்ன அப்படியே கையில தூக்கிட்டு ஒரு ரொமான்ஸ் சீனை போடலாம். என்ன என்ன நினைக்கிற? இவனா? நானே வரேன். கியூட் குட் கேர்ள். தயவு செஞ்சு ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுறீங்களா? என் ஃபேஸ்ல அப்படி என்ன இருக்குன்னு பார்த்துட்டே வரீங்க. உன்னை நாள் ஃபுல்லா ரசிக்க சொன்னாலும் நான் ரசிச்சுக்கிட்டு தாண்டி இருப்பேன். இப்படி என்ன இருக்குன்னு கேட்டா நான் எதை சொல்றது? குண்டு கண்ணு, பண்ணு மாதிரி இருக்கிற உன்னோட கண்ணும், அதுவும் ரொம்ப சாஃப்டா, அதே மாதிரியே ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்கிற உன்னோட லிப்ஸ், அதே மாதிரி. போதும், நிறுத்துங்க. ஐயோ, பார்வையில எரிச்சிருவா போல. இந்த இந்த அழகுக்கு தானே என்ன வேணும்னு அடம் பிடிச்சிங்க. யாருக்குமே என் மனசு புரியாதா? என் மனசை பார்த்து காதலிக்கிற ஒரு காதல் எனக்கு இந்த வாழ்க்கையில கிடைக்கவே இல்லை. ஏய் வர்ஷிமா, வாடி, பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? அது இதுதான் நல்ல சான்ஸ். இவளை எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வந்துடணும்.
வர்ஷினி, யாழினி எனக்கு புதுசாக கிடைச்ச ஃப்ரெண்டு. அப்போ நீயும் எனக்கு ஃப்ரெண்டு தானே? ரொம்ப தேங்க்ஸ் சோனா. சாரி வர்ஷி, உன்னை புரிஞ்சுக்காம நான் நிறைய வாட்டி உன்னை இன்சல்ட் பண்ணுற மாதிரியே பிஹேவ் பண்ணியிருக்கேன். சாரி. ஐயோ, இதுக்கெல்லாம் எதுக்கு சொன்னா சாரி. நீங்கள் என்ன ஃப்ரெண்டாக நினச்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜெயிச்சு காட்டுறேன்டி, ஆதியை எனக்கு சொந்தமாக்கி காட்டுறேன். உன்னை அவங்கிட்ட இருந்து பிரிக்கணும்டி. ஏய் யாழிக்குட்டி, என்ன உன் ஃபேஸில் எக்ஸ்ட்ரா வால்ட் பால் பண்ணிடுது? அதுக்கு காரணம் என்ன? அட வெக்கம் வேறையா? ஏய் வர்ஷிமா, எப்படி உன்னால மட்டும் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியுது? நான் உன் ஃப்ரெண்டுங்கிறதுனால கண்டுபிடிக்க முடியுது. மரியாதையா சொல்லு, என்ன நடந்துச்சு? அது அது வந்து உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் சொல்லுங்க மேடம். எங்கள் வீட்டில் எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்னது, கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? அதுக்கு தான் இவ்வளோ சந்தோஷமா இருக்கியா? அப்போ என்னோட நகுல் அண்ணாவோட வாழ்க்கை என்ன ஆகுறது? ஐயோ, இந்த அண்ணன்கிட்ட நான் படிச்சு சொன்னேனே. அடியே இருடி இரு, நான் முழுசா சொல்லி முடிக்கட்டும். சொல்லி தொலை. எங்க அப்பா அன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்க, பொண்ணு பாக்குறதுக்கு தயாரா நில்லு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே மனசே உடஞ்சி போயிடுச்சு, கஷ்டமா இருந்துச்சு. உண்மையாவே நான் அவர்கிட்ட என்னோட காதலை சொல்லலைனாலும் எனக்கும் அவரை பிடிக்கும். அது உனக்கே தெரியும் தானே? தெரியும் தான், அதனால தானே நான் உன்கிட்ட சொன்னேன் காதலுக்கு எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் பார்க்காத அப்படின்னு. ஆமாம் வர்ஷிமா, அதான் நான் அவர்கிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன். அப்போதான் எங்கள் வீட்டில் பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே உலகமே இருட்டான மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் நான் எதையும் பெருசாக யோசிக்கலை. நடக்கிறது நடக்கட்டும், அவருக்கு நான் தான் எந்த ஒரு வாக்கும் கொடுக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன, அப்படியே பொண்ணு பார்க்குறவங்களுக்கு டீ கொடுக்க போயிருப்ப. எதுக்க பார்த்தா நகுலன்னா உட்காந்துருப்பாரு, அவ்வளோதானே? எப்படி எப்படி கரெக்டாக சொல்கிற? அவர் சொன்னாரா? ஆமாம், உன் பேச்சில் இருக்கிற சந்தோஷத்தையும் பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னு சொல்லும்போது இருந்த வெக்கத்தையும் எல்லாம் சேர்த்து வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கு நகுலன்னா வேற வந்து சொல்லணுமா என்ன? ஆமாடி, நீ ரொம்ப கிரேட்டு தான். உன்கிட்ட எதையுமே நான் மறைக்க முடியாது. உண்மையாகவே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் வர்ஷிமா. ஆனால் யாழினி நம்மக்கிட்ட எதையுமே மறைச்சதில்ல. அவளை பொண்ணு பார்க்க வந்த விஷயத்துலேருந்து எல்லாத்தையுமே சொல்கிறா. ஆனால் எனக்கு இன்னைக்கு ஒருத்தன் கூட மேரேஜே முடிஞ்சிடுச்சு. அதை பற்றி என்னால் எதுவுமே சொல்ல முடியலையே. சொல்லியிருக்கலாம், அவள் ரொம்ப சந்தோஷமும் படுவா. ஆனால் என்னோட இந்த வாழ்க்கை 1 இயருக்கு தானே. இதை சொன்னால் கண்டிப்பாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் திட்ட தான் செய்வாங்க. என்ன வர்ஷிமா அமைதியாகவே இருக்க? அது அது ஒன்றும் இல்லடி. அப்புறம் மேரேஜ் எப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க? 2 monthsக்குள்ளே கல்யாணம் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே மிருதுலாவும் வந்துடுவாள். ஸோ கல்யாணம் 2 monthsல இருக்கும். ஏய் கங்க்ராச்சுலேஷன், கண்டிப்பாக எனக்கு ட்ரீட் வேணும். ட்ரீட்டு தானே, உனக்கு இல்லாததா? வச்சிடலாம் செல்லக்குட்டி. சரி வாங்க மேடம், கிளம்பலாம். எந்த நண்பியே நண்பியே, இனி திறக்கும் அன்பியே. ஏய், எங்க வர்ஷி போயிட்ட இவ்வளோ நேரமா? அண்ணா, நான் சாப்பிட்டுட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசிட்டு வந்தேன். விடிஞ்சிடும் போ. ஏன், என்னாச்சு? ஒன்றும் ஆகலை, நம்ம பாஸ் வந்துட்டார். உன்னை 2 வாட்டி கேட்டுட்டார். நீ வேற உன்னோட ஃபோனை இங்கேயே வச்சுட்டு போயிட்ட. என்னாச்சு அண்ணா, ஏதாவது ப்ராப்ளமா? தெரியல, 2 வாட்டி உன்னை கேட்டார். நீ போய் பாரு. ஐயோ, நல்ல திட்டு வாங்க போகிறோமோ? எங்க போன இவ்வளோ நேரமா? அது நான் லஞ்சு சாப்பிட்றதுக்காக. ஓ, லஞ்சு சாப்பிட உங்களுக்கு எவ்வளோ நேரம் மேடம்? அது 1/2 hour. நீங்க எவ்வளோ நேரம் எடுத்திருக்கீங்க? 1 hour. கரெக்ஷன் மேடம், 1 hour இல்லை, 1.5 hour எடுத்திருக்கீங்க. சாரி சார், இனிமே ரிப்பீட் பண்ண மாட்டேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம கல்யாணத்தை பத்தி ஏதாவது சொன்னியா? உன்னதான் கேக்குறேன். இல்லை, நான் எதுவும் சொல்லலை. ஏன்? ஓகே, உனக்கு நம்ம கல்யாணத்தை பத்தி சொல்றதுக்கு விருப்பம் இல்லைன்னா வேணும். அப்புறம் லஞ்ச் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீ சாப்பிட்ட, உன் புருஷன் சாப்பிட்டானா இல்லையான்னு கேட்கவே இல்லையே. பெரிய புருஷன்.
எனக்கே தெரியும் உன்கிட்ட எந்த பதிலும் வராதுன்னு. அப்புறம் எதுக்கு தான் கேட்குறான்? ஆ, என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் கேட்கல. அது ஒன்றும் இல்லை சார், நான் ஒன்றும் சொல்லவே இல்லையே. என்ன மனசா, இங்க யார் இருக்கா? நீயும் நானும் மட்டும்தானே இருக்கோம். இப்போ எதுக்கு சார் சார்னு கூப்பிடுற? நீ எப்பவும் போல என்ன மித்திரன்னு கூப்பிடு, எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. பொண்டாட்டி மித்திரன் அப்படின்னு கூப்பிடும்போது ஒரு தனி போதை ஏறுது. ஐயோ, இவன் பார்வையே சரியில்லை. இவன்கிட்ட இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். எங்க ஓடுறீங்க? நீங்க உள்ள வந்த உடனே நான் லாக் போட்டுட்டேன். அங்க பாரு, லாக் போடுறதுக்கான சுவிட்ச் பக்கத்துலயே இருக்கு. எனக்கு தெரியும் என் பொண்டாட்டி ஸ்மார்ட் இல்ல, இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு. ஃபர்ஸ்ட் இப்படி பொண்டாட்டின்னு கூப்பிடுறத ஸ்டாப் பண்ணுங்க. ஏண்டா செல்லம், உனக்கு அப்படி கூப்பிடுறது பிடிக்கலையா? பிடிக்கல. அப்போ சரி, நான் உன்னை ஒய்ஃப்னு கூப்பிடவா? ஆ, ஒன்றும் தேவையில்லை. ஓ, மேடம்க்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா? நாம இப்போ வெளியே போக வேண்டியது இருக்கு. ரெடியா இரு, ஓகே? ஒரு 10 மினிட்ஸ்ல நான் வந்துடுறேன். ஏன் 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 எங்கே போகணும்? ஏன் எங்க போகணும்னு தெரிஞ்சாதான் வருவியா? புருஷன் மேல கொஞ்சம் கூட உனக்கு நம்பிக்கை இல்லையா பொண்டாட்டி? ஓஹோ, இதுக்கு பேர் தான் கோபமா? சரி சரி, நான் போகும்போது சொல்றேன். நீ போய் ரெடியா இரு. போற போக்க பார்த்தா நம்ம முதலாளியம்மா வர்ஷி தான் போல. ஜோடி பொருத்தமும் அமோகமா இருக்கு. செழித்த அழகில் சிவந்து நிற்கும் செந்தேனே, என் கழுத்து வரையில் ஆசை வந்து நின்றேனே, விட்ட கண்ணால் கண்கள் விழுங்கும் பெண்மானே, இதயத்தினுள்ளே உலை ஒன்று கொதிக்க, எந்த மூடி போட்டு நான் என்னை மறைக்க, தொடட்டுமா தொல்லை நீக்க தாமரை மகள். டேய், என்னடா ஒருத்தன் இதுல வந்து உட்கார்ந்து இருக்கேன், அது கூட தெரியாம ஏதோ கனவுலகத்துல இருக்க. ஓ, இவன் இப்போ வந்தான். ஓகே ஓகே, சமாளிப்போம். ஆ, வாடா மாப்பிள்ள, எப்படி இருக்க? டேய், என்னடா ரொம்ப நாளா பார்க்காத மாதிரியே பேசுற? ஒரு வாரம் தானே ஆகுது. ஓ, ஒரு வாரம் எங்க போயிருந்த? ஆளையே காணோம். சோபா கூட ஆத்மிக்க என் கூட விட்டுட்டு போயிருந்தா. அப்ப கூட என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்கல நீ. அத நான் ஏன் கேட்கணும்? நீங்க 2 பேரும் விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டீங்கன்னு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. வந்திருக்கும் வந்திருக்கும், எல்லா இன்ஃபர்மேஷன் உனக்கு சூடோட சோபா கொடுத்துருப்பா. அப்புறம் என்ன? அப்புறம் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ண போனதை பத்தி சொல்லியிருந்த, அதுக்கப்புறம் எதுவும் சொல்லல? நான் டைரக்டா வந்து சொல்லலாம்னு நினைச்சேன். அப்புறம் நேத்தைக்கு ஆஃபீஸோட லோன் விஷயமா பேங்குக்கு போக வேண்டியிருந்ததுடா. பரவாயில்லடா. யாழினி வீட்டுக்கு பொண்ணு பார்க்க அம்மாவை கூட்டிட்டு போயிருந்தோம். 2 மந்த்ஸ்ல மேரேஜ் வைக்கலான்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஏய், கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா மாப்ள. டேய், எல்லாமே எனக்கு கனவு மாதிரி இருக்குடா. எனக்கு இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நல்ல வேளை வர்ஷினி தான் நீங்கள் டைரெக்டாக அவள் வீட்டுக்கு போய் பொண்ணு கேளுங்க, அப்போ தான் நடக்கும்னு சொன்னான். எனக்கு கல்யாணமும் நடக்க போகுது. மாமாவில மட்டும் நல்லாவே பார்க்குறா நம்ம அழகி. டேய், அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மாப்பிள்ளை ஃபோட்டோஸ் பார்க்குறியா? என்ன ஃபோட்டோஸ்? எதுக்கு என்கிட்ட காமிக்கிற? ஒன்றும் இல்லை, என் தங்கச்சிக்கு நான் மாப்பிள்ளை பார்க்கலான் இருக்கேன், அதுக்கு தான். எது, தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்க போறியா? எந்த தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்க போற? எனக்கு இப்போதைக்கு வர்ஷினி மட்டும் தான் தங்கச்சி, அவளுக்கு தான். எடு செருப்ப நாய. டேய், எங்கேயாச்சும் அந்த கம்பெனியோட சிஓ மாதிரி பேசுறியாடா? காலேஜ் படிக்கிற பசங்கள மாதிரி பேசிட்டு இருக்க. நீ அந்த மாதிரி நடந்துக்கிற, தொலைச்சிடுவேன் பார்த்துக்கோ. தொலைப்படா தொலைப்ப. எதுக்கு நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ற? அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு உனக்கு என்னடா அவசரம்? ஆமா, எனக்கு கல்யாணம் ஆக போகுது.
அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒரு அண்ணனா நான் நினைக்கிறேன். ஆமா, பெரிய பாசமலர் சிவாஜி, போட அந்த பக்கம். நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நாங்க பாசமலர் தான். நீ உன் வேலையை பாரு. அப்புறம் வர்ஷினிக்கிட்டையும் அந்த போட்டோஸ் எல்லாம் காட்டணும். இவன் என்ன திடீர்னு பொருளை காமிக்கிறான்? டே மாப்ள, இந்த செல்லுல இருக்கிற போட்டோவை கொஞ்சம் பாக்குறியா? டேய், என்னடா அது இது? உன்னோட தங்கச்சிக்கு மாப்பிள்ள பாக்குறல, அதான் என்னால முடிஞ்ச ஒரு சின்ன gift. என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க? என்னடா இது? பார்த்தா தெரியல, மேரேஜ் சர்டிபிகேட். டேய் ஆதி, விளையாடாத. டேய் மச்சான், நான் ஏன்டா உன்கிட்ட விளையாட போறேன்? ஆதி, நீ உண்மையாவா சொல்ற? உண்மையாதான்டா மச்சி சொல்றேன். வர்ஷினி என்னோட லீகல் ஒய்ஃப். ஓகே, எங்க 2 பேருக்கும் நேத்துக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. நவ் சீஸ் மானச வர்ஷினி ஆதிமித்திரன். டேய் ஆதி, உனக்கு உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ள பார்க்கணுங்கிற டென்ஷனே வேண்டாம். நான் தான் உன் தங்கச்சியோட மாப்பிள்ள. இல்ல ஆதி, இதை நான் நம்பவே மாட்டேன். அப்படி ஏதாவது இருந்தா வர்ஷினி கண்டிப்பா என்கிட்ட சொல்லியிருப்பா. இந்த மாதிரி பண்ணவே மாட்டா. நேற்றைக்கு கூட நான் அவகிட்ட ஃபோன்ல பேசினேனே, அவ இதை பத்தியெல்லாம் சொல்லவே இல்லை. இரு இரு, நான் போய் கேட்குறேன். அப்புறம் எதுக்கு இந்த பல்ல காமிக்கிற? கங்க்ராச்சுலேஷன்ஸ் 2 பேருக்கும். ஆனால் அதை 2 வரையும் சேர்த்து வச்சு சொல்லணும்ல. கங்க்ராச்சுலேஷன்ஸ் எனக்கு சொல்லு, அதை ஏத்துக்கிறதுக்கு அதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஆனா உன் தங்கச்சி கங்க்ராச்சுலேஷன் சொன்னா அது ஏத்துப்பாளான்னு எனக்கு தெரியல. டேய், என்னடா இப்படி சொல்ற? அப்படின்னா அப்படின்னா அவளுக்கு இந்த கல்யாணத்துல டேய் கட்டாயப்படுத்தி என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிட்டே என்ன? எனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. நீ வேற மாப்பிள்ள பாக்குறேன்னு கங்கணம் கட்டிட்டு தெரியற, அதனாலதான். ஆதி, இந்த ஆதிமித்திரனுக்கு ஒன்று வேணும்னா அது வேணும். அது யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் அவளை உண்மையாக தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஆனால் ஆனா ஆனா என்னடா? அவ ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டா. அதனால தான் அந்த 80 லட்சத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னேன். டேய், யாராவது அப்படி சொல்லுவாங்களாடா? பைத்தியமாடா நீ? பைத்தியம் தான்டா, எனக்கு மானசா மேலே பைத்தியம்தான். அதனால தான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவளை எதுக்காகவும் யாருக்காகவும் இழக்க மாட்டேன். ஐயோ கடவுளே. டேய், இதுக்கே கடவுளை கூப்பிடாத, இன்னும் இருக்கு கேளு. சொல்லுடா, அவளை என்ன பண்ணி தொலைச்ச? அவ இப்போ வரைக்கும் நான் அவளை 1 வருஷத்துக்காக கல்யாணம் பண்ணியிருக்கேன். 1 வருஷ அக்ரிமெண்ட் கல்யாணம். அது முடிஞ்ச உடனே அவளை விட்டுடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கா. டேய் டேய், பைத்தியமாடா நீ? ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படியெல்லாம் விளையாடுறதுன்னு உனக்கு தெரியாதா? முன்னவே அவகிட்ட 80 லட்சத்துக்காக என் கூட சொல்லலை அப்படி இப்படின்லாம் கேவலப்படுத்தியிருக்க. இப்போ என்னடானா அவளை 1 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி மிரட்டி இருக்க. என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? அரைஞ்சேன்னா பல்லெல்லாம் குழந்துரும். டேய், நான் மரியாதையா அவகிட்ட கல்யாணம் பண்ணிக்கலான்னு தான்டா சொன்னேன். அவ தான் கேட்கல. எப்படிடா எப்படிடா கேட்பா? அவகிட்ட நீ நல்ல விதமா நடந்திருந்தா தானடா கேட்பா. உன்கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கும். இப்படி போய் பண்ணிட்டு இருக்க. இப்போ அவளுக்கு இன்னும் வெறுப்பு தானடா வரும். பரவாயில்ல, ஏன் பொண்டாட்டி தானே, அவளை நான் எப்படி சமாதானப்படுத்துறேன்னு பாரு. ஏய், கொஞ்சம் வாய மூடுறியா? முடியாது. இவ்வளோ நாளா என்னோட சர்வாதிகாரத்தை தானே அவ பார்த்துட்டு இருக்கா. இனிமே என்னோட ரொமான்ஸையும் பாப்பா. டேய், பேசாம போயிடு. பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசுறது பழகுறதுன்னு கூட தெரியல உனக்கு. இதுல ரொமான்ஸ் வேற பண்ண போறியா? ஓடி போயிரு. ஏண்டா மச்சான், இந்த மாதிரி ஒரு பொண்ணு வாழ்க்கைய கெடுத்துட்டியடா. சும்மா நிறுத்துடா. நான் என்ன அவளை ரேப்பா பண்ணிட்டேன்? கல்யாணம் தானே பண்ணிக்கிட்டேன்.
கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிறதுக்காக நீ அவளை ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தமாடா? ஒரு பொண்ணு மனசு உனக்கு தெரியுமா தெரியாதா? ஏண்டா இப்படி படுத்துற? என்னோட ஒய்ஃப் அவ, எப்பவும் அது அப்படிதான் இருக்கும். ம் அவ இப்போ ஒரு வருஷத்துக்கு மட்டும் உனக்கு பொண்டாட்டியா நடிக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பா. நீ ஆயுசு பூரா அவளை கல்யாணம் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிற. இப்படி இருந்தா எப்படி அவளுக்கு உன் மேல எப்படிடா ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும்? கண்டிப்பா நான் அவகிட்ட பாசமா நல்ல விதமா நடந்துப்பேன். அப்போ அவளுக்கு என் மேல லவ் வரும். அந்த லவ் வந்ததுக்கு அப்புறமா நான் உண்மைய சொல்லிடுவேன். இந்த சாம்ராஜ்யத்தையே ஆள்ற ராணியா நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவேன். இங்க பாரு, வாயில நல்லா வருது. பண்றது எல்லாம் பண்ணிட்டு ஏண்டா இது பண்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்க கூடாதா? இல்ல ஷோபா கிட்ட சொல்லக்கூடாதா? சரி, சாகர் கிட்டயாவது சொல்லியிருக்கலாம். நாங்க 3 பேரும் எதுக்கு குத்துக்கல்ல மாதிரி இருக்கோம்? டேய், நீங்க 3 பேரும் இருக்கீங்க. ஆனா எனக்கு அவ இல்லைன்னா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுடா. சத்தியமா சொல்றேன் நகுல், நீ அன்னைக்கு சொல்ற வரைக்கும் அவ மேல எனக்கு இருந்த பைத்தியக்காரத்தனமான காதல் பத்தி நான் உணரவே இல்லை. ஆனா நீ அன்னைக்கு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா யோசிச்சு பாக்குறேன். ஒரு நிமிஷம் கூட அவ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு தோணுச்சு. அதனாலதான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னோட சர்வாதிகாரத்தனத்தை வச்சு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கலடா. ஆனா அவ பண்ற வேலையில என்னால இப்படிதான் பண்ண முடிஞ்சது. டேய், நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னா நீ அவகிட்ட காதலை உணர்த்தி இருக்கணும்டா. அதை விட்டுட்டு இப்படி அடாவடியா கல்யாணம் பண்ணிட்டு இருக்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட அவகிட்ட காதலை உணர்த்தலாமே.